ஓம் சாந்தி 10/3/2026. இனிமையான குழந்தைகளே, அனைத்திலும் பெரிய வியாதி தேக அபிமானமாகும். இதனால்தான் வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆகையால் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய கர்மாதீத் நிலை எப்பொழுது ஏற்படும்? பதில்: எப்பொழுது யோக பலத்தின் மூலம் கர்ம சுமையின் மீது வெற்றி அடைவீர்களோ அப்பொழுது கர்மாதீத் நிலை ஏற்படும். முழுமையாக ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆவீர்கள். இந்த தேக அபிமானம் எனும் வியாதிதான் அனைத்திலும் பெரியதாகும். இதன் மூலம் உலகம் தூய்மையற்றதாக ஆனது. ஆத்ம உணர்வுடையவராக ஆனீர்கள் என்றால் அந்த மகிழ்ச்சி, அந்த போதை இருக்கும் நடத்தையும் முன்பு போலவே மாறுதல் அடையும். பாடல்: இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. பிரயாணிகள் என்பதன் பொருளை குழந்தைகள் கேட்டீர்கள். பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தை சார்ந்த பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தேவி தேவதைகளாக இருந்த நீங்களும் மனிதர்களாகவே இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய நடத்தை மிக நன்றாக இருந்தது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக இருந்தீர்கள். 16 கலைகளில் முழுமையானவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். வைரத்திற்கு ஒப்பான நிலையிலிருந்து சோழியை போல எப்படி ஆனீர்கள் என்பதை மனிதர்கள் யாரும் தெரிந்திருக்கவில்லை. நீங்களும் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் மாறியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தேவதைகளாக இன்னமும் ஆகவில்லை, மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் கொஞ்சம் மாறி இருக்கிறார்கள். சிலர் 5%, சிலர் 10%. நடத்தை மாறிக்கொண்டே இருக்கிறது. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது என்பது உலகத்திற்கு தெரியவில்லை. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் பகவான் பகவதி என்றழைக்கும் அளவிற்கு குணங்கள் இருந்தன. இப்பொழுது அந்த குணங்கள் இல்லை. அந்த அளவிற்கு செல்வம் நிறைந்ததாக இருந்த பாரதம் எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். யாருடைய நடத்தை மாறி இருக்கிறது என்பதை நீங்களும் கூட புரிய வைக்கலாம். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்த பொழுது ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள். பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமான பொழுது தேக உணர்வுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த தேக அபிமானம் என்பது அனைத்திலும் பெரிய வியாதி. சத்யுகத்தில் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள். அதிக சுகமுடையவர்களாக இருந்தீர்கள். உங்களை யார் இப்படி மாற்றியது? யாரும் இதை தெரிந்திருக்கவில்லை. ஏன் உங்களுடைய வீழ்ச்சி ஏற்பட்டது என்பதை பாபா புரிய வைக்கிறார். உங்களுடைய தர்மத்தை மறந்து விட்டீர்கள். பாரதம் ஒரு பைசாவிற்கு கூட மதிப்பற்றதாக ஆகிவிட்டது. அதனுடைய மூல காரணம் என்ன? தேக அபிமானம். இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டு உள்ளது. அந்த அளவிற்கு செல்வம் மிகுந்ததாக இருந்த பாரதம் எப்படி ஏழையாகியது? நாம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். எப்படி தர்மம் கீழானதாகவும் கர்மம் கீழானதாகவும் ஆனோம் என்பதை மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. ராவண ராஜ்யமாக ஆகிவிட்டதால் நீங்கள் தேக உணர்வு உடையவர்களாக ஆனீர்கள். எனவே உங்களது நிலை இப்படி ஆகிவிட்டது என்று பாபா புரிய வைக்கிறார். எப்படி வீழ்ச்சி ஏற்பட்டது என்று ஏணிப்படி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு பைசாவிற்கும் பயனற்ற நிலையை அடைந்ததற்கு முக்கிய காரணம் தேக அபிமானம். இதையும் பாபா புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஆக்கிவிட்டார்கள். இன்றைக்கு புத்திசாலிகளாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களும் கூட கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கம் இருந்தது என்று சொல்கிறார்கள். பழமையான பாரதத்தை தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது என்பதை பாரதவாசிகள் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு பாரதத்தின் முழு வரலாறு புவியியலை தெரிந்திருக்கவே இல்லை. சில குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் ஞானம் வந்துவிட்டால் தேக உணர்வு வந்துவிடுகிறது.
நம்மை போல யாருமே இல்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பாரதத்திற்கு இது கெட்ட காலம் என்று பாபா புரிய வைக்கிறார். தேசப்பிதா காந்தி கூட கூறினார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள், வந்து ராமராஜ்யத்தை உருவாக்குங்கள். ஆத்மாவிற்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து சுகம் கிடைத்திருக்கிறது. எனவேதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரை நினைவு செய்கிறார்கள். என்னுடைய குழந்தைகள் யார் சூத்ரனிலிருந்து மாறி பிராமணர்களாக ஆகிறார்களோ அவர்கள் முழுமையாக ஆத்ம அபிமானியாக ஆவதில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். அடிக்கடி தேக உணர்வில் வந்து விடுகிறார்கள். இது அனைத்திலும் பழைய வியாதி. இதனால் தான் இந்த நிலை உருவானது. ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கு அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கிறது. எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வுடையவராக ஆவீர்களோ அந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்கள். பிறகு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தொலைதூரத்தில் பிரம்மத்தில் இருக்கும் பரமேஸ்வரனை பற்றிய கவலை இருந்தது. அவர் இப்போது கிடைத்து விட்டார். அவர் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. வேறு என்ன வேண்டும் என்று பாடப்படுகிறது. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். குடும்ப காரியங்களில் வேண்டுமானாலும் இருங்கள். முழு உலகமும் தேக உணர்வில் இருக்கிறது. அந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருந்த பாரதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. வரலாறு, புவியியல் என்னவென்று யாரும் சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. தேவதைகள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்திருந்தார்கள். பரமாத்ம அபிமானிகளாக இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு இனிமையானவர்களாக ஆவீர்கள். தேக உணர்வில் வருவதன் மூலம்தான் சண்டை, சச்சரவு, குரங்குத்தனம் வந்து விடுகிறது என்று பாபா புரிய வைக்கிறார். இந்த பாபாவும் புரிந்து கொண்டு இருக்கிறார். குழந்தைகள் தேக உணர்வில் வந்து சிவபாபாவை மறந்து விடுகிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் தேக உணர்வில் இருக்கிறார்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆவதே இல்லை. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எல்லையற்ற வரலாறு, புவியியலை புரிய வைக்கலாம். உண்மையில் சூரிய வம்ச, சந்திர வம்ச ராஜ்யம் இருந்தது. நாடகத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. பாரதம் இந்த அளவிற்கு வீழ்ந்துவிட்டது. வீழ்ச்சியின் மூல காரணம் தேக அபிமானம். குழந்தைகளிடத்தில் கூட தேக உணர்வு வந்து விடுகிறது. நமக்கு யார் கட்டளை கொடுப்பது என்பதை புரிந்து கொள்வதில்லை. சிவபாபா கூறுகிறார் என்றே எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். சிவபாபாவை நினைவு செய்யாமல் இருப்பதால் தான் தேக உணர்வில் வந்து விடுகிறார்கள். முழு உலகமும் தேக உணர்வுடையவர்களாக ஆகிவிட்டது. ஆகையால் தான் பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் கேட்கிறது, நடிப்பை நடிக்கிறது. பாபா எவ்வளவு நல்ல விதத்தில் புரிய வைக்கிறார். நன்றாக சொற்பொழிவாற்றுகிறார்கள். ஆனால் நடத்தை நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? தேக அபிமானம் இருக்கின்ற காரணத்தினால் தோற்றுவிடுகிறார்கள். அந்த மகிழ்ச்சி அல்லது போதை இருப்பதில்லை. பிறகு அவர்களின் மூலம் பெரிய பாவ கர்மம் நடக்கிறது. இதன் காரணமாக மிகுந்த தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். தேக உணர்வுடையவர்களாக ஆவதால் அதிக நஷ்டம் அடைகிறார்கள். அதிக தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. பாபா கூறுகிறார், இது இறைவனுடைய உலக அரசாங்கம் அல்லவா? இறைவனுடைய அரசாங்கத்தின் வலது கரமாக தர்மராஜன் இருக்கிறார். நீங்கள் நல்ல கர்மம் செய்கிறீர்கள் என்றால் அதன் பலன் நல்லதாக கிடைக்கிறது. கெட்ட கர்மம் செய்கிறீர்கள் என்றால் அதற்கு தண்டனை அனுபவிக்கிறீர்கள். அனைவரும் கர்ப்ப சிறையில் தண்டனை அனுபவிக்கிறார்கள். அதை பற்றி கூட ஒரு கதை இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த சமயத்தினுடையது. அனைத்தும் ஒரு பாபாவினுடைய புகழே ஆகும். வேறு யாருடைய புகழும் அல்ல. ஆகையால் தான் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி என்பது வைரத்திற்கு ஒப்பானதாகும். மற்றவர்
மற்றவை அனைத்தும் கிளிஞ்சலுக்கு சமமானது. சிவபாபாவை தவிர வேறு யாரும் தூய்மையாக்க முடியாது. தூய்மையாகிறார்கள், பிறகு ராவணன் தூய்மையற்றவர்களாக ஆக்குகிறான். அந்த காரணத்தினால்தான் அனைவரும் தேக உணர்வுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிறீர்கள். இந்த ஆத்ம அபிமான நிலையானது 21 பிறவிகள் வரை செல்கிறது. எனவே பலியாதல் அனைத்தும் ஒருவருக்கே என்று பாடப்படுகிறது. பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடியவர் சிவபாபா. சிவபாபா எப்போது வந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அவருடைய வரலாறை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பரமபிதா பரமாத்மாவை தான் சிவன் என்று சொல்லப்படுகிறது. தேக அபிமானத்தின் காரணத்தால் தான் வீழ்ச்சி ஏற்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அந்த நிலை ஏற்படும் பொழுதுதான் மீண்டும் எழுச்சி பெறச் செய்ய பாபா வருகிறார். எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, பகல் மற்றும் இரவு, ஞான சூரியன் உதயமாகும் பொழுது அறியாமை இருளழியும். அனைத்திலும் அதிகமான அஞ்ஞானம் தேக அபிமானம். ஆத்மாவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. ஆத்மாதான் பரமாத்மாவாக ஆகிறது என்று சொல்லிவிட்டார்கள் எனும் பொழுது எவ்வளவு பாவ ஆத்மாக்களாக ஆகிவிட்டார்கள். ஆகையால் தான் வீழ்ச்சி ஏற்பட்டது. 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்கள். ஏணிப்படி இறங்கி வந்துள்ளார்கள். இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தின் வரலாறு புவியியலை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உலகத்தின் வீழ்ச்சி எவ்வாறு ஏற்பட்டது என்பதை வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் அறிவியலின் மூலம் அதிக முன்னேற்றம் நடந்துள்ளது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த உலகம் இன்னும் தூய்மையற்ற நரகமாக ஆகிவிட்டது என்பதை புரிந்து கொள்வது இல்லை. அதிக தேக அபிமானம் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார். நல்ல நல்ல மகாரதிகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஞானத்தை மிக நன்றாக கூறுகிறார்கள். ஆனால் முழுவதுமாக தேக உணர்வு நீங்கவில்லை. தேக அபிமானத்தின் காரணத்தினால் சிலரிடத்தில் கோபத்தின் அம்சம் இருக்கிறது, சிலரிடத்தில் மோகத்தின் அம்சம் இருக்கிறது. ஏதாவது ஒன்று இருக்கிறது. நடத்தை மாற வேண்டும் அல்லவா? மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். ஆகையால் தான் சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் அருந்துவதாக உதாரணம் காட்டுகிறார்கள். அங்கே அப்படி துக்கமளிக்கும் மிருகங்கள் கூட இருப்பது இல்லை. இந்த விஷயங்களை கூட கஷ்டப்பட்டு யாராவது புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வரிசைப்படியாக இருக்கிறார்கள். கர்ம சுமை நீங்கிவிட்டால் கர்மாதீத் நிலை ஏற்பட்டுவிடும். இது கஷ்டப்பட்டுதான் நடக்கிறது. அதிகமாக தேக உணர்வில் வருகிறார்கள். நமக்கு இந்த வழியை சொல்வது யார் என்று தெரிவது இல்லை. ஸ்ரீமத் கிருஷ்ணரின் மூலம் எப்படி கிடைக்கும்? இவர் இல்லாமல் நான் எப்படி ஸ்ரீமத் கொடுப்பேன் என்று சிவபாபா கேட்கிறார். என்னுடைய நிலையான ரதம் இவரே ஆவார். தேக அபிமானத்தில் வந்து தலைகீழான காரியங்களை செய்து தாங்களே தங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். இல்லையென்றால் விளைவு என்னவாக இருக்கும்? மிக குறைந்த பதவியை அடைவீர்கள். படித்தவர்களுக்கு முன்னால் படிக்காதவர்கள் சுமை தூக்குகிறார்கள். முழுமையாக இருக்க வேண்டிய பாரதத்தின் வரலாறு புவியியல் அப்படி இல்லை என்று அநேகர் கூறுகிறார்கள். எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஆனால் ஆத்ம அபிமான நிலை வேண்டும். அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இப்பொழுது யாருக்கும் கர்மாதீத் நிலை ஏற்படவில்லை. இவருக்கு அதிகமான சிக்கல் இருக்கிறது. எவ்வளவு கவலை இருக்கிறது. நாடகப்படி நடக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் புரிய வைப்பதற்கு யுக்திகள் உருவாக்க வேண்டியுள்ளது அல்லவா? ஆகையால் தான் பாபா கூறுகிறார், நீங்கள் அதிகமாக ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக முடியும். உங்களுக்கு எந்த சுமையும் இல்லை. பாபாவிற்கு சுமை இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாதான் தலைவர் அல்லவா? ஆனால் இவருக்குள் சிவபாபா அமர்ந்து இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களில் கூட கஷ்டப்பட்டு சிலர்தான் அந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தின் வரலாறு புவியியலை தெரிந்திருக்க வேண்டும். பாரதத்தில் எப்போது சொர்க்கம்
வேகம் இருந்தது, பிறகு எங்கே சென்றது, எப்படி வீழ்ச்சி ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியவில்லை. எதுவரை நீங்கள் புரிய வைக்கவில்லையோ அதுவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால்தான் பாபா கட்டளை கொடுக்கிறார். எழுதுகிறீர்கள், படிக்கிறீர்கள் என்றால் பள்ளிகளில் கூட உலகத்தின் வரலாறு புவியியலை சொல்ல வேண்டும். வீழ்ச்சியை பற்றி சொற்பொழிவாற்ற வேண்டும். பாரதம் வைரத்திற்கு ஒப்பானதாக இருந்தது, பிறகு சோழிக்கு ஒப்பானதாக எப்படி ஆயிற்று, எத்தனை ஆண்டுகள் ஆனது என்பதை நாங்கள் புரிய வைக்கிறோம். இப்படி கைப்பிரதிகளை விமானத்திலிருந்து போடலாம். புரிய வைக்கக்கூடியவர்கள் மிகுந்த புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். அரசாங்கம் விரும்பினால் அரசாங்க கட்டிடம் விஞ்ஞான பவன் இருக்கிறது, அங்கே அனைவரையும் அழைக்க வேண்டும். நாளேடுகளிலும் போடலாம். அனைவருக்கும் அழைப்பிதழ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்கு முழு உலகின் வரலாறு புவியியலை ஆரம்பம் முதல் கடைசி வரை புரிய வைக்கிறோம். நீங்களே வந்து செல்லலாம். கட்டணம் எதுவும் இல்லை. எங்களுக்கு ஏதோ கிடைத்திருக்கிறது, அதை வழங்குகிறோம். எனவே நாங்கள் பரிசு அல்லது காணிக்கை போன்று எதுவும் பெற முடியாது. சேவை செய்வதற்கு காரியத்தில் கொண்டு வருவோம், மற்றபடி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்களிடமிருந்து தானம் பெற்று என்ன செய்வேன், பிறகு அதை நிறைத்து கொடுக்க வேண்டி இருக்குமே என்று பாபா கேட்கிறார். நான் கனவான் ஆவேன். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். தங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். உள்ளுக்குள் கோபம், மோகத்தின் பூதம் எது இருக்கிறதோ அதை நீக்கிவிட வேண்டும். வரதானம், மதிப்பளிக்கக்கூடிய பதிவேட்டை சரியாக வைத்து மகிழ்ச்சியின் மகாதானம் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆவீர்களாக. நிகழ்காலத்தில் நாலாபுறங்களிலும் மதிப்பு கொடுக்கக்கூடிய பதிவேட்டை சரி செய்யும் அவசியம் இருக்கிறது. இந்த பதிவேடு இசைத்தட்டு பிறகு நாலாபுறங்களிலும் ஒலிக்கும். இதே பதிவேற்றப்பட்ட இசைத்தட்டு பிறகு நாலாபுறங்களிலும் ஒலிக்கும். மதிப்பு கொடுப்பது மற்றும் மதிப்பு பெறுவது. சிறியவர்களுக்கும் மதிப்பளியுங்கள், பெரியவர்களுக்கும் மதிப்பளியுங்கள். இந்த ரெக்கார்ட் மதிப்பு கொடுக்கக்கூடிய ரிகார்ட் சாதனை இப்பொழுது வெளிப்பட வேண்டும். அப்பொழுது மகிழ்ச்சியை தானம் செய்யக்கூடிய மகாதானி புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். பிறருக்கு மதிப்பு கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவது இது பெரியதிலும் பெரிய புண்ணிய காரியம், சேவை ஆகும். ஸ்லோகன், ஒவ்வொரு தருணத்தையும் கடைசி நேரம் என்று புரிந்து நடந்தீர்கள் என்றால் எவரடியாக இருப்பீர்கள். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். தமோகுணம் நிறைந்த மாயையின் வளர்ச்சி. சதோகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 வார்த்தைகளை சொல்கிறார்கள். இதை சரியாக புரிந்து கொள்வது அவசியம். இந்த 3 குணங்களும் இணைந்தே நடைமுறை செயல்படுகிறது என்று மனிதர்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் விவேகம் என்ன சொல்கிறது? இந்த 3மே இணைந்தே செயல்படுகிறதா அல்லது 3 குணங்களும் தனித்தனி யுகங்களில் வருகிறதா? இந்த 3ம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தே செயல்பட முடியாது என்று விவேகம் கூறுகிறது அல்லவா? சத்யுகத்தில் சத்தோகுணம் இருக்கிறது, துவாபர யுகத்தில் ரஜோகுணம் இருக்கிறது, கலியுகத்தில் தமோகுணம் இருக்கிறது. சத்தோகுணம் இருக்கும் பொழுது தமோ ரஜோ இருக்காது, ரஜோகுணம் இருக்கும் பொழுது சத்தோகுணம் இருக்காது. இந்த 3 குணங்களும் இணைந்தே செயல்படுகிறது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த விஷயம் முற்றிலும் தவறானது. மனித
மனிதர்கள் உண்மையை பேசும் பொழுது பாவ காரியங்கள் செய்வதில்லை. எனவே அது சதோகுணமுடையதாகும் என்று மனிதர்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் சதோகுணம் என்று சொல்லும் பொழுது இந்த சதோகுணம் என்றாலே முழுமையான சுகம், அதாவது முழு உலகமும் சதோகுணமாக இருப்பது என்று விவேகம் கூறுகிறது. யார் உண்மையை பேசுகிறார்களோ அவர்கள் சதோ பிரதானமாகவும், யார் பொய் பேசுகிறார்களோ அவர்கள் கலியுகம் என்ற தமோ பிரதானமாகவும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவ்வாறு உலகம் நடக்காது. நாம் சத்தியுகம் என்று சொல்லும் பொழுது இதன் பொருள் முழு உலகத்திலும் சதோகுணம் நிறைந்த சதோ பிரதானமாக இருக்க வேண்டும். ஒரு காலம் அவ்வாறு சதோ பிரதானமாக இருந்தது. அப்பொழுது முழு உலகமும் சதோகுணம் உடையவர்களாக இருந்தார்கள். இப்பொழுதோ சத்தியுகம் இல்லை, கலியுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழு உலகமும் தமோ பிரதானத்தின் ராஜ்யம். இந்த தமோகுணம் நிறைந்த நேரத்தில் எங்கிருந்து சத்தோகுணம் வரும்? இப்பொழுது காரிருள். இதை பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் பகல் சத்தியுகம், பிரம்மாவின் இரவு கலியுகம். இவர்கள் இருவரும் சந்திக்க முடியாது. கலியுகம் என்ற சாரமற்ற உலகத்தில் இருந்து சத்தியுகம் என்ற சாரம் நிறைந்த உலகத்திற்கு அழைத்து கொண்டு செல்வது ஒரு பரமாத்மாவின் வேலை. நாம் கலியுகத்தை சாரமற்ற உலகம் என்று ஏன் கூறுகிறோம்? ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்தவித சாரமும் இல்லை, அதாவது எந்த பொருளிலும் சக்தி இல்லை, சுகம், சாந்தி, தூய்மை இல்லை. அனைத்தும் இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது அந்த அளவு சக்தி இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் 5 விகாரங்களின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இந்த உலகத்தை பயத்தின் கடல், அதாவது கர்ம பந்தனத்தின் கடல் என்று சொல்கிறார்கள். ஆகையால் தான் மனிதர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். எங்களை பயத்தின் கடலில் இருந்து அக்கறைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று பரமாத்மாவை அழைக்கிறார்கள். ஏதோ ஒரு காலத்தில் பயப்பற்ற தைரியம் நிறைந்த உலகம் இருந்தது என்று இதன் மூலம் நிரூபணமாகிறது. இந்த உலகத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். அதனால் தான் இந்த உலகத்தை பாவத்தின் கடல் என்று சொல்கிறோம். இதிலிருந்து விடுபட்டு புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகத்திற்கு செல்ல விருப்பம் ஏற்படுகிறது. எனவே இதே பூமியில் உலகம் 2 இருக்கிறது. ஒன்று சத்தியுக சாரம் நிறைந்த உலகம், மற்றொரு உலகம் கலியுகம், சாரம் இல்லாத உலகம். 2 உலகங்களுமே இதே உலகத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது பரமாத்மா அந்த சாரம் நிறைந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிஞ்சை. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி எப்பொழுதும் பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். எப்படி ஞானத்தின் பாடம் இருக்கிறதோ அதே போல சேவையின் பாடம் இருக்கிறது. யார் இதில் நம்பிக்கையுடனும் நிச்சய புத்தியுடனும் இருக்கிறார்களோ அவர்கள் முன்னாள் நம்பரில் போக முடியும். காலை முதல் இரவு வரை உங்கள் நிகழ்ச்சி நிரலை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். தினசரி குறிப்பீடு அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொறுப்புள்ள ஆத்மாக்கள் ஆவீர்கள். எனவே யார் எந்த அளவிற்கு பெரிய மனிதர்களாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு அவர்களது தினசரி அமைக்கப்பட்டு இருக்கும்.